ஹரிவோம் மகா காளி. அண்மையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயின்று கொண்டிருக்கிற ஒரு மாணவிக்கு நேர்ந்துவிட்ட துன்பியல் நிகழ்வையும் அது தொடர்பான விசாரணைகளில் எழுந்திருக்கக்கூடிய ஐயங்களையும் அறிகிற நல்லோர் மனங்கள் பதப்பதைப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அறவழியில் தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொண்டார் பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். காந்திய வழியில் நெடுங்காலமாக உண்ணாவிரதம் என்கிற ஒரு அறப்போராட்டம் நமது மண்ணில் தொடர்ச்சியாக நடைபெறுவது வழக்கம். அகிம்சா வழியில் சாத்வீக முறையில் மற்றவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் தங்களுடைய கண்டனங்களை, தங்களது போராட்டத்தை தங்களை தாங்களே வருத்தி கொண்டு வெளிப்படுத்துகிற ஒரு முறை. அதுபோல தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொண்டு தன்னைத்தானே வருத்தி கொண்டு உணர்வை வெளிப்படுத்துகிற போராட்டமாக ஒரு குறியீடாக அவர் அதை செய்தார். ஆனால் சமூக ஊடகங்களில் சவுக்கால் தன்னைத்தானே அடித்துக் கொண்ட அண்ணாமலையை பரிகாசித்து, இப்படி விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருகிற போது அவரை ஒரு ஜோக்கராக அனுதினமும் சித்தரித்து அவரை எழவிடாமல் சமாதி செய்த பிறகு அவர் மாதிரி உண்டாங்கன்னு இன்றைக்கு தெய்வமாக்கி கொண்டாடியதே அந்த ஊடகங்கள் அண்ணாமலையினுடைய ஒரு அறப்போராட்டத்தினுடைய நுணுக்கத்தை, ஜனங்களுடைய மன உணர்வுகளின் ஒரு வெளிப்பாடுதான் என்பதை எடுத்து கூற தவறி அவர் அடித்த சவுக்கு பஞ்சி சவுக்கு, அடித்ததுனால உடம்புல காயம் வரல, அவர் ஒரு கூத்தாடியாக ஆகிவிட்டார் என பலவாறு பரிகாசித்து அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாலை நேரம் 7-8 மணிக்கு ஒரு வேட்டை நாயிடம் அகப்பட்டு துடிதுடிக்க கதறலும் கம்மலுமாக துன்பப்பட்டு நின்றிருக்கிறாளே ஒரு மாணவி, அவளுடைய உணர்வுகளை தன் காலுக்கு கீழாக மிதித்து அரசியல் என்கிற ஒரு அநாகரிக முகமுடியினால அதர்மம் தலை தூக்குகிறது, தர்மம் இடந்தெரியாமல் மறைந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலையினுடைய அந்த செயல், அதற்கு எது காரணம், ஏன் அதை செஞ்சாரு, அதனுடைய விஷயம் என்ன, அதை குறித்து புலனாய்வோ ஆய்வோ செய்ய வேண்டிய ஊடகங்கள் நியாயத்தை கேட்பதற்கு முன் வருகிறார்களோ அவர்களை காமெடியன்களாக சித்தரிப்பது அல்லது அவர்களையே குற்றவாளிகளாக வர்ணிப்பது, இப்படியாக ஒரு சமூக கட்டமைப்பு கடந்த பல வருடங்களாக நம்முடைய நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை இந்த அரசியல் பணிக்கு வருவதற்கு முன்பாக அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக கர்நாடகத்தில் பணி செய்தார் என்பது யாவரும் அறிந்தது. அவர் தனது பணிக்கால சம்பவங்கள் பலவற்றை சில மேடைகளில் அவ்வப்போது பேசியிருக்கிறார். அப்படி அவர் பேசிய விஷயங்களில் ஒன்றை பலமுறை திரும்பவும் சொல்லியிருக்கிறார். அவர் காவல்துறையில் அதிகாரியாக பணி செய்கிற போது அந்த மாநிலத்தில் ஒரு கயவன் ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்து கொலை செய்து விடுகிறார். அந்த துன்பியல் நிகழ்வை முழுமையாக உணர்ந்த அண்ணாமலை துடிதுடித்து போகிறார். தன் குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த துயரம் என மனம் பொங்குகிறார். அந்த குற்றவாளியை கைது செய்தவர் ஒரு சூழலில் என்கவுண்டர் செய்யும்படியான நிலை ஏற்பட்டு விடுகிறது. இப்போ அந்த குற்றத்தை செய்தவன் மாண்டு விட்டான். தனது பெண்ணை இத்தகைய கொடூர பலாத்காரத்தின் மூலம் இழந்துவிட்ட அந்த தாய் இருக்கிறாளே, பெண்ணை பெற்றவள், அவளை சந்தித்த அண்ணாமலை, குற்றவாளிக்கு தண்டனை கிடைத்து விட்டது, இதன் மூலம் உங்கள் மனம் சாந்தி பெறும், எம்மால் இயன்றது அதுதான் என்பதாக போய் ஆறுதல் வார்த்தைகளை சொல்கிறார். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா நீதி கிடைத்தது, இறந்துவிட்ட என் பெண் திரும்ப வந்தால்தான் நீதி, அவள்தான்
போய்விட்டாளே, மரணித்து விட்டாள், அவளை நான் இழந்து விட்டேனே, என்ன நீதி இது, என்னமோ போ என்று அண்ணாமலையினுடைய வார்த்தைகளே அந்த பெண்ணை பெற்ற தாயார் ஏற்கவில்லை, சமாதானம் அடையவில்லை. இழந்தது தானே என்று சொன்னார். அந்த தாயாரை சந்தித்த அண்ணாமலையினுடைய மனம் பாதிக்கிறது. அவர் இமயமலை செல்கிறார். 2 மாதங்கள் இமயமலையில் இருக்கிறார். அப்போது அவருடைய மனம் பாதிக்கப்பட்ட மனம் சதா வானை வெறித்து பார்த்து பார்த்து அதன் பிறகு வானத்தினுடைய வண்ணமான அந்த வெளிர் நீல நிற உடையை சதா அணியத் தொடங்கினேன் என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். ஆக அண்ணாமலுடைய இயல்பு பெண்கள் இத்தகைய துன்பத்துக்கு ஆட்படுவதை அவர் ஒரு பொழுதும் சகித்து கொள்ள நிலையில் இல்லை. நல்ல குடும்பத்தில் இருந்து வந்த அந்த அண்ணாமலைக்கு மனம் துடிக்கிறது, பதபதைக்கிறது. இப்போ அவர் அதிகாரி கிடையாது, அரசியல் அதிகாரம் இல்லை. தன்னுடைய காலத்தில் தன் கண்களுக்கு நேராக நடக்கிற ஒரு துன்பத்தை என்ன செய்து அந்த நியாயத்தை நிலைநாட்டுவது முடியல. அதனால் அவர் என்ன சொல்கிறார், தன்னைத்தானே நான் வருத்தி கொள்கிறேன், இன்னையிலேருந்து செருப்பு போடலை, என் உடம்ப நான் சாட்டையால் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இது எப்படி ஒரு நகைப்புக்குரிய அரசியலாக மாறும்? இந்த ஜனநாயகத்தினுடைய 4 தூண்களாக விளங்கக்கூடியதில் ஒன்று பத்திரிகை துறை. அந்த பத்திரிகை துறையினுடைய பெரும்பான்மையான நிலை எங்கே நிற்கிது? அரசியல் சாயம் கருதி சார்பு நிலையோடு எங்கே தொடங்கிவிட்டது. எதை பேசுகிறாங்க? எதையும் பேசுகிறதில்ல. ஆக ஜனநாயகம் செழித்தோங்க வேண்டிய ஒரு நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் மாக்காய்க்கான்னு ஒரு அமைப்பு எந்த அரசாங்கம் நடந்தாலும் எத்தகைய இழி நிலைகளையும் சுட்டி காட்டும், போர்க்குணம் கொண்ட அமைப்பாக இருந்தது. இன்றைக்கி அந்த அமைப்பை சார்ந்த தலைவர்களே இடம் மாறி நிற்கிறாங்க. கேட்டால் பிஜேபி வந்துருங்க, அதனால் நாங்கள் இவங்களை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரியான கயவர்கள், அயோக்கியர்கள், ரவுடிகளினுடைய கொட்டத்தை அடக்குவதற்கு அரசு தவறக்கூடாது என்கிற எச்சரிக்கையை எடுத்து கூற வேண்டிய பல அரசியல் தலைவர்கள் கூட்டணிக்காகவும் தங்களுடைய எதிர்காலத்திற்காகவும் மௌனத்தை பயன்படுத்துகிறார்கள், மௌனத்தை கடைபிடிக்கிறார்கள். யாரோ ஒருத்தர் 2 பேர் பேசுகிறான், பேசுகிறவனுக்கும் கேப்டன் விஜயகாந்துக்கு போட்ட ஜோக்கர் பொம்மை எடுத்து போடுறானுங்க. அண்ணாமலையினுடைய சவுக்கடியை நான் காமெடியாக பார்க்கவில்லை, அவருடைய உணர்வாக பார்க்கிறேன். அந்த உணர்வு எமக்கும் இருக்கிறது. தன்னை சவுக்கால் அடித்து கொண்ட அண்ணாமலை என்ன சொல்கிறார்? முருகனிடம் முறையிடுகிறேன், வேறு வழி இல்லை, எங்கே போய் நான் கதை தொட்டுறது? இனி சாமி தான் கண்ணை திறந்து பார்க்கணும். சாமி இருக்கா இல்லையாங்கிற பஞ்சாயத்து பண்ணுற அரசியலுக்கு மத்தியில் வேறு வழி இல்லைப்பா, என்ன செய்யறதுன்னு தெரியல, பைத்தியம் ஆகிடுவோம். அதனால் தெய்வத்துக்கிட்ட போய் கேட்குறோம், நீ தான் இதுக்கு ஒரு தீர்வு காட்டணும் அப்படின்னு கேட்குறோங்கிறார். இந்த மனோநிலை தான் சாமானிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு பிடிமானமும் இல்லாத, அரசியல் பலமோ அதிகார பலமோ பொருளாதார பலமோ இல்லாத மனிதர்களுக்கு வேற என்ன வழி இருக்குது? தன்னைத்தானே வருத்தி கொண்டு பிரார்த்தனை செய்கிறது தான் ரொம்ப காலமாக இருக்குது. எனக்கு ஏதாவது ஒரு விடிவு கூட, நான் அழகு குத்திக்கிட்டு போகிறேன், உடம்பை துன்பப்படுத்துகிறான், தீமிதி இறங்குறேன், ஏதோ ஒரு வகையில் தன்னை வருத்தி கொள்கிறேன், எனக்கு ஒரு விடிவு கொடுன்னு தெய்வத்துக்கிட்ட கேட்குறான். அந்த நிலை ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் வருகிறது. இதை தான் அவர் எடுத்து செஞ்சிருக்கிறார். அவருடைய அந்த சாட்டையடி நிகழ்வை ஒரு காமெடி நிகழ்ச்சியாக நாங்கள் பார்க்கவில்லை, மனத்துயரின் ஒரு வெளிப்பாடாக பார்க்கிறோம். அந்த அண்ணாமலையினுடைய செயலை ஆதரிக்கும் வகையில் இப்போ இதனால் பல கேலியும் கிண்டலும் எமக்கும் வரும். அது பரவாயில்ல, அது பரவாயில்ல. எத்தனையோ நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஏற்கனவே நடந்திருக்கு. இன்னொரு முறை என்னென்னா, ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்குன்னா, நீ யோகியம்மா, உன் ஆட்சியில் அது நடக்கலையா, போன வருஷம் நடக்கலையா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கலையா, அதுக்கு இதுக்கு சரியாக போச்சுப்போ, இது ஒரு பேச்சா? நாளை நடக்காமல் இருப்பது எப்படி? இன்றைக்கு அதிநவீன விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, பலவிதமான விஷயங்கள் வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு பசுத்தோல் போர்த்திய புலியாக, நரியாக, வேட்டை நாய்களாக மனிதர்களுக்கு மத்தியில் மிருகங்கள் நடமாடுகிறத
அதை நியாய திராசு கொண்டு கட்டுப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் அதை கை தவற விடலாமா? ஒரு சிறு ஆறுதல் என்னன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த துன்பியல் நிகழ்வு குறித்து பெருவாரியான ஜனங்களினுடைய ஒரு மனவேதனையினுடைய வெளிப்பாடு அல்லது இந்த தெய்வ முறையீடோ என்னவோ நீதித்துறை உள்நுழைந்து சில கிடுக்குப்பிடிகளை கேள்விகளை எழுப்பியிருக்கிறது, சில கடிவாளங்களை போட்டிருக்கிறது. சற்றே நல்லோர்கள் மன ஆறுதல் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை மற்றொரு சம்பவம் நடக்கக்கூடாது. அண்ணாமலை போல அடியேனும் ஒரு குறியீடாக அந்த செயலை ஆதரிக்கிற வகையில் இந்த கருப்பண்ண சுவாமியினுடைய சாட்டையை கொண்டு அடியேனும் கண்ணகியிடம் முறையிடுகிறேன். நீதியை நிலைநாட்டிய நியாயத்தை தட்டி கேட்ட நீ வாழ்ந்த பூமி, அரசியல் பிழைத்தாருக்கு அறம் கூற்றாவதும் என சொல்லுக்கு ஒரு அடையாளம் வாக்கு தந்த உன்னை நினைத்து நீ இருந்து இது நடக்கலாமா என கேட்டு அடிக்கிற, காளியிடம் கேட்டு அடிக்கிற, கருப்பண்ண சாமியிடம் கேட்டு அடிக்கிற. இன்னும் எத்தனையோ நிகழ்வுகள் பொது ஜனத்தினுடைய கண்களில் படாமலும் செவிகளில் படாமலும் துன்ப துயர நிகழ்வுகள் கடந்து போயிருக்கிறது. யாரோ ஒருத்தர் 2 பேர் எடுத்து பேசுகிறார். மணி என்ற ஒரு பத்திரிகையாளர் பல நேரங்களில் அவருடைய உரைகளில் ஒரு நியாயமும் தர்மமும் இருப்பதை உணர முடிகிறது. அவர் ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார், அதை இந்த வீடியோவில் இணைக்கிறேன். அநேகமாக அந்த விஷயத்தை அவரை தவிர வேற யாரும் பேசின மாதிரியே தெரியல. ஒரு சார்போடு ஒரு பெரும்பான்மை ஊடகங்கள் மாறி நிற்பது ஒரு பெரிய அவலம், பெரிய இழப்பு. அதையும் கேளுங்க. ஒரு கூலி தொழிலாளிகள், அந்த கூலி தொழிலாளி தம்பதியரோட 10 வயசு பெண் குழந்தைய ஒருத்தங்க லோக்கல் தாதா ஒருத்தன் பாலியல் வன்புணர்வு பண்ணிடுறான். கேஸ் எடுக்க மாட்டேன்றாங்க. அந்த குழந்தைய ட்ரீட்மெண்ட்டுக்கு கீழ்பாக் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் அதை செக் பண்ண டாக்டர் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், என்ன இவ்வளோ மோசமாக இருக்குது, நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலான்னு. அதுக்கு பிறகு அந்த பெண் குழந்தையோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு பாதிக்கப்பட்டவங்கள நிர்வாணமாக்கி அடிக்கிறாங்க போலீஸில். புரியுதா? இந்த நியூஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேஜ் 1 வருது, ஜூனியர் விடனில் வருது. மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜட்ஜி 2 ஜட்ஜ் பெஞ்ச் ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் அண்ட் இன்னொரு ஜஸ்டிஸ் சிவஞானம் அவங்க என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இதை சிபிஐக்கு மாற்றணும், விசாரணை சிபிஐக்கு மாற்றுறாங்க. புரியுதா? இதில் கொடுமை என்னென்னா, அந்த வழக்கை விசாரித்து அந்த பெண் குழந்தையோட பெற்றோர்களை அடித்து துன்புறுத்தி பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினது ஒரு காவல்துறை பெண் ஆய்வாளர். இந்த வழக்கை தான் சிபிஐக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் மாற்றுது. ஆச்சா? இதுதான் சீன் 1. சீன் 2 என்ன தெரியுமா? நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் இந்த சிபிஐ விசாரணைக்கு மாற்றினதை எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட் கேஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பீலுக்கு போகுது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக போகிற வக்கீல் யார் தெரியுமா? முகுல் ரோத்தகி, முன்னாள் அட்டர்னி ஜெனரல். அவருக்கு ஒரு நாள் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா? ஒரு அப்பியரன்ஸுக்கு சும்மா சொல்லுங்களேன், எவ்வளோ இருக்கும்னு? 20 lakhs. 50 லட்சம். 50 லட்ச ரூபாய் கொடுத்து சிபிஐ விசாரணைக்கு போன வழக்கை மறுபடியும் தமிழ்நாடு போலீஸ்க்கு மாற்றணும்னு எதுக்கு போகிறேன்? தப்பே பண்ணலண்ணா, திராவிட மாடல் அரசு தானே. கோர்ட் என்ன ஆர்டர் பண்ணிச்சிருமா கேளுங்க. சீன் 3 கேளுங்க. சிபிஐ விசாரணைக்கு தடை கொடுத்துட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு காவல்துறையில் இருக்க 7 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் 7 பேரும் தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து வந்தவங்களா இருக்கணும், தமிழ்நாடு கேடராக இருக்கக்கூடாது. ஓகே. அதில் 3 பேர் பெண்களாக இருக்கணும். 7 பேர் கொண்ட குழு இதை விசாரித்து அறிக்கை கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. இதே கேஸு குஜராத்லேயோ டெல்லியிலையோ உத்தரப்பிரதேசம் நடந்ததுதான் தமிழ்நாட்டு மீடியா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருக்கும்ல. உன் கண்ணு முன்னால் நடக்குதுடா. மாநிலத்தோட தலைநகரில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆர்டர் தமிழக காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அந்த கேஸை சிபிஐக்கு மாற்றுறாங்க. சிபிஐ விசாரிக்கட்டுமே. எதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் 50 லட்ச ரூபாய் செலவு பண்ணி அப்பீலுக்கு போகுது? முனிக்கும் காளிக்கும் விண்ணப்போ விண்ணப்போ, கருப்பண்ண சாமிக்கு விண்ணப்போ, இருளப்ப சாமிக்கு விண்ணப்போ விண்ணப்போ விண்ணப்போ. உங்க இருப்ப காட்டுங்க, வேட்டைக்கு தான் கிளம்புங்க. உங்க இருப்ப காட்டுங்க, வேட்டைக்கு தான் கிளம்புங்க.
நம்பிய இளைஞ உங்களை விட்டா யாருங்க? உங்களை நம்பிய இளைஞ உங்களை விட்டா யாருங்க? எங்களுக்கு உங்களை விட்டா யாருங்க?